பக்த கோடிகளே, குலதெய்வமே துணை. எனது குல தெய்வம் வேளாங்குடி ஸ்ரீ மாரியம்மன் ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது ஆடி மாதமாக இருப்பதாலும் பலமான வாழ்வு அமைய வாராகி வணங்குங்கள் என்று ஒரு சில எண்ணத்தில் எழுந்த செய்திகளை உங்களுக்கு உடன் வாழ வாராகி வணங்குங்கள். வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும் வாழ வாராகியை வாராவாரம் வணங்குங்கள். மாபெரும் சக்தியும் ஐஸ்வர்யமும் நீங்கள் நினைத்ததும் நீங்கள் நினைக்காததும் நிச்சயமாக நடக்கும். வாழ்த்துக்கள். செவ்வாயில் செவ்வெள நீர் அபிஷேகம் செய்திடுங்கள். கரு உருவாக கரும்புச்சாறு அபிஷேகம் கட்டாயம் செய்திடுங்கள். வளமுடன் வாழ வளர்பிறையில் வாழை பழம் வழங்குங்கள். ராஜாவை போல வாழ ரோஜாவை வழங்குங்கள். இளமையுடன் இருக்க இளநீரும் இனிப்பும் தாருங்கள். வேலை பெற வாழை கொடுங்கள். பணம் வர பணக்கல் கண்டும் பானகமும் தாருங்கள். ஊமையும் வாய் பேச தேய்பிரையில் தேன் அபிஷேகம் அவசியம் செய்திடுங்கள். திடீர் திருமணம் அமைய திங்களில் திருமகளை காணுங்கள். திடீர் திருப்பங்கள் நிகழ திங்களில் திருமாலை காணுங்கள். மார்பு நோய் மறைய மங்கையர் மாதுளம் கனிதாருங்கள். மகள் பிறக்க மகளிர் மாதுளம் பழமும் மாங்கனியும் வழங்குங்கள். கர்ப்பப்பை நலமுடனும் வளமுடனும் வளர வளர்பிறையில் வாராகி வணங்குங்கள். நிலமுடன் வாழ நிலக்கடையை தாருங்கள். விருப்பங்கள் நிறைவேற விளாம்பழம் தாருங்கள். இறைவனை காண எதிரிகள் உதிரியாவார்கள். மாளிகை அமைய மாலை இடுங்கள். ரோஜா மாலை. மணமகள் அமைய மஞ்சள் மாலை இடுங்கள். மாங்காய் வைத்து வழிபட மணநாள் அமையும். வெட்டுப்பட்ட இடம் குணமடைய வெட்டி வேரில் அபிஷேகம் செய்திடுங்கள். மாங்கல்யம் நிலைத்திருக்க மஞ்சள் அபிஷேகம் செய்திடுங்கள். வீடு அமைய வியாழனில் விரதம் இருங்கள். பூமி அமைய புதனில் புஷ்பம் சாத்துங்கள். சந்தோஷம் பொங்க ஜாங்கிரி தாருங்கள். வியாபாரம் விருத்தியாக வியாழனில் விளாம்பழம் தாருங்கள். இதயம் இயங்க இளநீர் தாருங்கள். செழிப்பாக வாழ செவ்வாயில் சீதேவியை வணங்குங்கள். கட்டிட திறப்பு விழாவில் மட்டுமே சிறப்பு கவனம் செலுத்த விரைவில் கிரக பிரவேசம் அமையும். கார்த்திகை மாதத்தில் திடீர் திருமணம் நடக்க முடிய திங்களில் தேனபிஷேகம் செய்திடுங்கள். வட்டாத பலம் பெருக வாராவாரம் வாரகியை வணங்குங்கள். குழந்தை பிறக்க குங்குமம் அபிஷேகம் செய்திடுங்கள். தெளிவு பிறக்க தேங்காய் உடையுங்கள். தேங்காயும் உடையுங்கள். சிதறுகாயும் உடையுங்கள். வாத நோய் வராமல் போக வஸ்திர தானம் செய்திடுங்கள். புதிய வீட்டிற்கு புகுமனை விழா நடத்த புடவை வாங்கி சாத்துங்கள். பட்டுப்புடவை. எண்ணிய எண்ணங்கள் எளிதில் ஈடேற எலுமிச்ச மாலை சாத்துங்கள். கால்வலி நீங்க காலுக்கு கொலுசு வாங்கி வழங்குங்கள். குங்குமப்பூ வழங்க கோர்ட்டு கேசு ஜெயிக்கும். விளையாட்டில் வெற்றி பெற வேல் வாங்கி வழங்குங்கள். அரசியலில் அரசால ஆரஞ்சு பழம் வழங்குங்கள். காலாணி மறைய மருதாணி கொடுங்கள். நலமுடன் நடக்க நல்லெண்ணெய் தாருங்கள். உயிர் காக்க உணவும் இரத்தமும் தாகம் தணிக்க தண்ணீரும் ஒளிபெற கண்ணும் உடல் உழைப்பும் தானம் செய்யுங்கள். உத்தியோகத்திலிருந்து வரவேண்டிய ஊதிய உயர்வும் இன்கிரிமெண்ட்டும் பதவி உயர்வும் ப்ரமோஷனும் அரியர்ஸும் நிலுவைத் தொகையும் நிச்சயம் வரும். ஏனென்றால் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் உங்களை பணியில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்டால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாராகியை வணங்கினால் நிச்சயமும் அனைத்தும் கிடைக்கும். அடுத்தது உனக்காக மட்டும் நீ செய், அடுத்தவருக்காக நீ செய்ததெல்லாம் போதும். அற்புதமான வாழ்வு அமைய அருகம்புல் அணிவியுங்கள். திடீர் திருப்பங்கள் ஏற்பட திராட்சை பழம் சாப்பிடுங்கள்.
தடைகள் உடைபட வடை செய்து வணங்குங்கள். நெய் அபிஷேகம் செய்ய நோய் விலகும். வஸ்திரம் வழங்க வம்சம் அபிவிருத்தி ஆகும். அரிசி வழங்க ஆரோக்கியம் ஏற்படும். வெற்றி கிடைக்க வெள்ளிக்கிழமையில் வெள்ளியும் சாத்துங்கள், வில்வமும் சாத்துங்கள். வளமுடனும் நலமுடனும் நிலமுடனும் வாழ வாராகி வணங்குங்கள். மிக்க நன்றி. இந்த எல்லா இடத்துலையுமே 2 கை 4 கை 6 கை புஜ வாராகி அம்மன் இருக்கும். இங்கே மேற்கு மாம்பழத்தில் மட்டும் அஷ்டபுஜ 8 கை வாராகி அமைஞ்சிருக்கா. ஆகவே நீங்கள் முக்கியமாக ஊமையும் வாய்ப்பேசும் தேனபிஷேகம் செய்ய வேலையை பார்ப்பவர்கள் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டால் நீக்கப்பட்ட எத்தனை வருடங்கள் ஆனாலும் பதவி உயர்வு, பணி உயர்வு, இடமாற்றம், இன்கிரிமெண்ட், அரியர்ஸு, அது மட்டும் இல்லாமல் வெளியில் சென்று வேலை பார்க்கணும். அயல்நாட்டுக்கு சென்றால் அதான விசா எல்லாமே அந்த நிறுவனம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பும். வாருங்கள், நம்பிக்கையுடன் அனைத்து ஐஸ்வர்யம் பெற்று வளமுடன் நிலமுடன் நலமுடன் வாழுங்கள். எனது குலதெய்வம் மேலாங்குடி ஸ்ரீ சேலாதேவி மாரியம்மன் ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் குலதெய்வத்தையும் வருடம் ஒருவரை சென்று வாருங்கள். அனைத்தும் ஐஸ்வர்யங்களும் அனைவருக்கும் உண்டாக. மிக்க நன்றி. 9443710006. மாம்பழம் வாருங்கள். விநாயகருக்கு மட்டுமல்ல, மாம்பழத்துடைய தன்மையே வேற. இது மாம்பழத்துடைய பின்கோடு 33. அது குபேருடைய எண். மாம்பழம் வாருங்கள், குபேரபுரியில் வாழுங்கள். வளமுடன் நலமுடன் நிலமுடன் சொத்துடனும் அரண்மனையுடன் போல வாழ எனது குலதெய்வமும் உங்கள் குலதெய்வமும் இதை பார்ப்பவர்களுடைய குலதெய்வமும் அவரவர்களுக்கு ஆசியையும் ஐஸ்வர்யத்தையும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வம் வழங்கும்படி கேட்டு இந்த வாய்ப்பளித்த பக்தர்களுக்கு தாசனாகிய கோதண்டராமன் அடிபணிந்து சமர்ப்பணம் செய்கிறேன். வணக்கம்.